வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 80வது அதிகாரமாக உள்ள நட்பு ஆராய்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 800வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். நட்பு ஆராய்தல் என்பதற்கு நல்ல நட்பினை ஆராய்ந்து தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 800வது திருக்குறளுக்கு செல்வோம். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மனதில் மாசு இல்லாதவரின் நட்பினை நாம் தேடி பெற வேண்டும். அதே போன்று ஒப்பில்லாதவரின் நட்பினை ஒரு பொருளை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மனதில் மாசு இல்லாதவரின் நட்பினை நாம் தேடி பெற வேண்டும். அதே போன்று ஒப்பில்லாதவரின் நட்பை ஒரு பொருளை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி ஒப்பில்லாதவரின் நட்பை நாம் கைவிடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.